இன்றைய நேரத்திலே இன்றைய கிருத்திகை என்று சொல்லுவோம். அந்த நேரத்திலே உனக்கு அழகான மயில் காட்சி காமிக்கிறேன்டா என்று சொல்லிக்கொண்டு முருகப்பெருமான் அவ்வளவு ஒரு ரம்மியமாக இந்த பழனி செல்லும் மெயின் சாலையிலே தான் இந்த காட்சியாகப்பட்டது. ஏதோ ஒரு தண்ணியை கொட்டி விட்டார்கள், அது என்ன நீர் என்று கூட தெரியவில்லை. அவ்வளவு ரம்மியமாக அந்த தோகையோடு அவர் வந்திருக்கிறார். அவ்வளோ ஒரு அற்புதமான காட்சி. இந்த காட்சியிலே முருகப்பெருமான் இன்றைய தினம் கார்த்திகை, இந்த கிருத்திகையோட தீபத்தின் நாளிலே இந்த ஒரு அற்புதமான காட்சி. இந்த தோகையோடு உன்னை நான் வரவேற்கிறேன்டா என்று சொல்லிக்கொண்டு இந்த நேரத்திலே சற்று முன்னர் தான் ஒரு கடையிலே ஒரு ஃபேன்சி ஸ்டோருக்கு சென்றிருந்தேன். அந்த இடத்திலே ஒரு மயில் பர்ஸு ஒன்று வாங்கினோம். அதை வாங்கிவிட்டு வந்து ஒரு 5 நிமிடங்கள் கூட அல்ல, இந்த நேரத்திலே எமக்கு அந்த காட்சி கொடுத்திருக்கிறார். அந்த மயில் காட்சி தான் இந்த பர்ஸிலே இருப்பது. அந்த ஒரு ரம்யமான காட்சி. அந்த பர்ஸுக்குள்ளே தான் இந்த காட்சி. இவ்வளோ ஒரு அழகான காட்சி. அதுபோலே நம்முடைய பயணங்கள் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நேரத்திலே அது மட்டும் அல்ல, கையிலே வைத்திருக்கும் பேப்பர் கூட அந்த மயில் போல காட்சி கொண்டுள்ளது. இது என்னென்று கேட்டால், அந்த சிறு குழந்தைகள் வைத்திருக்கும் இந்த பேக்கு தான், அதன் உள்ளே எடுத்தது தான். ஆனால் ஒன்று மயிலாகவும் ஒன்று நந்தியாகவும் எங்களுக்கு காட்சி கொடுத்துள்ளது. அந்த அளவுக்கு இறைவன் எங்களை வழி நடத்துகிறார். யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் செய்யாமல் எல்லோருக்கும் நல்லதே செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு உன்னுடைய அழகான இந்த பார்க்கும் இந்த காட்சி, கண்கொள்ளா காட்சி, அதுவும் பழனி மெயின் சாலையிலே இந்த ரோட்டின் அமர்ந்திருக்கும் இந்த பகுதியே கிழக்கு பார்த்து இந்த மயில் காட்சி உள்ளது. ரொம்பவும் ரம்யமான ஒரு காட்சி. கிழக்கு என்றால் வினைகள் தீர்க்கும் விநாயகர் என்று சொல்லுவோம். அது மட்டுமல்ல, என்னுடைய குருநாதராகப்பட்டவர் மௌன சித்தர் சற்று நேரத்திற்கு முன்பு அவருடைய பயணங்கள் எல்லாம் சிறப்பாக இருக்கிறது, மணி என்ற நந்தி சித்தருக்கு ஃபோன் போடு என்று சொன்னார். காரணம் ஏன் என்று கேட்டால், அவர்களிடம் நாங்கள் தொடர்பு கொள்ள முடியாது, அவர்கள் தான் தொடர்பு கொள்ள முடியும். அது மட்டும் இல்லை, அவர் வச்சிருக்கிறது ஒரு சாதாரண கீபேட் செல்லு, டச்சு செல்லும் கிடையாது. அவங்களுடைய தவ பயன்கள் அவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்கிறது. சுவாமி மலையிலே தரிசனம் முடித்துவிட்டு ஒரு 25 கிலோமீட்டர் கடந்து வந்து விட்டார்கள். அடுத்து அவருடைய பயணமாக ஆவுடையார் கோயில் என்று சொல்லுவோம், பெரிய ஆவுடையார் கோயில். அந்த கோயிலிலே எம்பெருமான் ஈசனை வழிபட்டுவிட்டு அதன் பிறகு பிள்ளையார் வெற்றி சென்று அங்கிருந்து திருச்செந்தூர் பயணமாக ஐயா அவர்கள் சென்று அவருடைய அந்த அறுபடை முருகனை தரிசிக்கணும் என்று சொன்னார்கள். அவ்வளவு ஒரு ரம்யமாக. எதற்கு சொல்கிறோம் என்றால், யாருக்குமே அந்த குருவருள் இல்லாமல் திருவருள் கிடைக்காது என்பார்கள். நான் என்ற ஆங்காரம் இல்லாமல் எந்த ஒரு வழியாக இருந்தாலும் வள்ளலார் சொல்வது போல புறம் பேசுதல் கூடாது. அவன் அப்படி இருக்கிறான், இவன் இப்படி இருக்கிறான், இவன் மட்டும் காரிலே போகிறான், இவன் பைக்கிலே போகிறான் என்ற ஒரு போராமை கூடாது. யார் ஒருவர் எந்த நிலையில் இருந்தாலும் அவர்களுக்கு இறைவன் நம்மளுக்கு நல்வழியே காட்டுவார். அன்பே சிவம், அன்பே தவம், அன்பே அகப்பொருள் என்று சொல்லுவோம். ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு விஷயமாக கருதி இறைவன் ஆசியோடு உம்முடைய பயணங்கள் எல்லாம் வெற்றியாக இருக்கும். நீ காணும் இடமெல்லாம் நந்தியாகவும் மயிலாகவும் உனக்கு காட்சி கொடுக்கிறேன். அதுபோல உன்னுடைய பயணங்களும் நெகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு எங்களுடைய பயணங்கள் அவ்வளோ ஒரு நெகிழ்ச்சியான தருணங்களாக அமைகின்றன. ஒவ்வொரு விஷயங்களும் எல்லோருக்கும் நல்லதே நடக்க வேண்டும். சித்தன் வாக்கு சிவன் வாக்கு என்று சொல்வார்கள், சித்தன் போக்கு சிவன் போக்கு என்று சொல்வார்கள். அதுபோல ஒரு முடித்திருத்த கடையிலெல்லாம் சிறு குழந்தையிலே பார்த்த ஒரு செய்தி, காண மயிலாட கடன் வாங்கியவன் கொண்டாட நான் இங்கு திண்டாட தயவு செய்து கடன் கேட்காதீர் என்ற அந்த வாசகம்லாம் இருக்கும். இன்றைய பழமொழி, கடன் வாங்கியவன் கொண்டாட அதை திருப்பி கேட்டால் உனக்கு தரமாட்டேன் என்று சொல்லிவிட ஆங்காரமாக இருக்கும் இன்றைய பழமொழி.
அதுபோல் எல்லோருக்கும் நல்லதே செய்ய வேண்டும், நல்லதே நடக்க வேண்டும். திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா, பழனி தண்டாயுதபாணிக்கு அரோகரா, கன்னிவாடி சோமலிங்கநாதருக்கு போகர் வெளிவந்த அரோகரா, எல்லோருக்கும் நல்லதே நடக்க வேண்டும் அரோகரா. மயில் வாகனனுக்கு அரோகரா, நந்தீஸ்வரனுக்கு அரோகரா, கன்னிவாடி பெருமாள் கதிர் நரசிங்க பெருமாளுக்கு அரோகரா, 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 அரோகரா.